கூட்டுறவு வங்கிகளில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என பொள்ளாச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் குறித்த நேரத்தில் வாங்கிய பயிர்க்கடனை அடைக்க வட்டிக்கு பணம் வாங்கி உரிய நேரத்தில் கடன்களை அடைத்து வரும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தோம். தற்போது நடப்பாண்டில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களையும் தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தமிழக அரசு விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் ஜனவரி 31ஆம் தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் அறிவித்திருந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் அதிகாரிகளின் குளறுபடியால் ஜனவரி மாதத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான எந்த ஆணையும் வரவில்லை என்றும், எனவே வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளை காக்க தமிழக அரசு பிப்ரவரி மாதம் வரை வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் விவசாயிகளுக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை இத்தனை தேதியில் கட்டணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு விவசாயமும் அந்த குறிப்பிட்ட டேட்டில் பணத்தை கட்டிடுறாங்க. கட்டி ஒரு 15 டேஸில் உரம் கொடுத்துருவாங்க, பணம் கொடுத்துருவாங்க. இதில் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடி கட்டின விவசாயிகளுக்கெல்லாம் உரமும் கொடுத்துட்டாங்க, பணமும் கொடுத்துட்டாங்க. ஜனவரி டிசம்பர்லேயே பணம் கட்டினவர்களுக்கு உரம் மட்டும் கொடுத்துருக்காங்க, பணம் திருப்பி கொடுக்கலைங்க. பின்னாடி கொடுத்துறவங்களுக்கு தள்ளுபடி லிஸ்ட்டில் வந்திருக்கு. சில விவசாயிகளுக்கு பிப்ரவரியில் பணம் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் வாங்கினவங்களுக்கு லிஸ்ட்டில் தள்ளுபடி லிஸ்ட்டில் வரலைங்க. அதனால் இந்த ப்ராசஸில் இருக்கிறது டிசம்பர் ஜனவரியில் வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு தள்ளுபடி லிஸ்ட்லேயும் வரணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 2 அங்கலக்குறிச்சி சொசைட்டிலையுமே மலையாண்டிவாண்டி சொசைட்டியில் சுமார் 300 விவசாயிக்கு மேலே இருக்குங்க.